பூத்தாளை எங்கள் விராமவள்ளி அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையர் கையில் கரும்பு வில்லும் பாச அங்குசமும் சேர்த்தாளை உன் கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே தேவி சமயபுரமாரியை தொழுவார்க்கு வாழ்வில் ஒரு தீங்கும் இல்லையே. வணக்கம் கண்ணு. வணக்கம். உங்கள் பேர் கண்ணு? ரோஹிணி விஜய். உங்கள் பேர்? சுரேஷ்குமார். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் ஸ்ரீலங்காலேருந்து. ஸ்ரீலங்காலேருந்து. இந்த கோவில் பற்றி எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் யூடியூப்பில் பார்த்தேன். உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி? 1 year. இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்க. ஃபஸ்ட் டைம் நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க. நிச்சயமாக அம்மாவுக்கு வந்து ₹1 நாணயம் கட்டுங்க, சூளத்தில் தொட்டில் கட்டுங்க. அப்புறம் அம்மனை மடி சுமந்து வந்து அம்மா உங்களை இந்த மாதம் மடி சுமக்கிற இந்த வருஷம் அடுத்த வருஷம் எனக்கு நல்லது ஒரு குழந்தைய சுமந்து நானும் நல்லபடியாக குழந்தைய பெற்று எடுத்து 3வது மாதமோ 5வது மாதமோ எங்களால் முடிஞ்சப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகிறோம்மா. அம்மா உங்கள் மடியில் வச்சு நாங்கள் குழந்தைய எடுத்துக்கிறோம். எங்களை அம்மான்னு கூப்பிட ஒரு குழந்தைய நீங்கள் தான்மா தரணும். நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதையெல்லாம் மன்னித்து எங்களுக்கு அருள் கொடுக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கங்க கண்ணு. கண்டிப்பாக நடக்கும். நானும் உங்களுக்காக கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன். சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை வர கிடைக்கும். நீங்களும் வந்து வாட்ஸ்அப்பில் லோகேஷ்க்கு சொல்வீங்க. சரி சரி, நன்றி நன்றி. சரி, 3 அமாவாசைக்கு வரணும் கண்ணு. இது முதல் அமாவாசைக்கு வந்திருக்கீங்க. இன்னும் 2 அமாவாசைக்கு தொடர்ந்து வாங்க. சரியா? ஊருக்கு போயிடுவோமே. ஸ்ரீலங்கா போயிடுவீங்க. சரிங்க. நீங்கள் ரொம்ப தூரம் அப்படிங்கிறனால வர முடியலைன்னா நீங்கள் வீட்லேயே அம்மன் படத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணி வேண்டிக்கங்க. அமாவாசை அன்னைக்கு விளக்கேற்றி வச்சு ஒரு பால் நிவேதனம் பண்ணுங்கள். பால் வச்சு அம்மா வந்து இன்றைக்கி அமாவாசை, நாங்கள் அங்கே வர முடியல, நாங்கள் யூடியூப்பில் நாங்கள் லைவாக போடுவோம், அந்த லைவை பாருங்கள். லைவை பார்த்து நீங்கள் உங்கள் வேண்டுதலை வைங்க. நிச்சயம் நல்லதே நடக்குங்க. சந்தோஷம் கண்ணு. வணக்கம் கண்ணு. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணு. பத்மஸ்ரீ என்னோட பேர். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் பூனே மகாராஷ்டிராலேருந்து வந்தேன். உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது கண்ணு? 6 years ஆகுது. 6 years ஆகுது. இது எத்தனாவது தடவை வரீங்க? ஃபஸ்ட் டைம் வந்து. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. எல்லாம் மஞ்சள் துணியில் ₹1 நாணயம் கட்டது, தொட்டில் எல்லாமே கட்டிடுங்க. அம்மனை மடி சுமந்து வாங்க. கண்டிப்பாக அம்மன் வந்து உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை வர கொடுக்கணும்னு நானும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேன் கண்ணு. உங்களுக்கு இது எப்படி தெரிஞ்சுக்கணும்? இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்களா? இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். சரி கண்ணு. ஸோ நிறைய பேர் வந்துன்னு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்து நம்மளும் போகணும், 4 பேருக்கு நம்மளும் சொல்லணும் பயனடைஞ்சு. ஸோ அதனால் வந்திருக்கிறேன் நான். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் பாப்பாவோட வரணுன்னு நானும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேன் கண்ணு. உங்கள் ஹஸ்பண்ட் நேம் கண்ணு? பிரசாந்த் குமார். கண்ணு, உங்களுக்கு இந்த கோவிலுக்கு வந்த உடனே அம்மனை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும்? வைப்ரேஷன் ரொம்ப வைப்ரேஷனாக இருந்தது. ஸோ ஐ மீன் அம்மனோட முகமும் அவ்வளோ கலையாக என்ன சொல்கிறேன், நம்ம அம்மா மாதிரி அந்த மாதிரி இருந்தது. ஸோ என்ன சொல்ல வரலை எனக்கு, அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருந்தது. அந்த சக்தியால் தான் அம்மன் வந்து எல்லாருக்குமே குழந்தை வரத்தை கேட்டவங்களுக்கெல்லாம் கேட்டபடி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய அள்ளி கொடுக்குறாங்க. ஒரு குழந்தை கேட்குறவங்களுக்கு ட்வின்ஸாகவே கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு. அதே பையனை நீங்களும் அடையணும், உங்களுக்கும் சீக்கிரமே குழந்தை வர கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. நமஸ்காரம்பா. మీరు పేరు చెప్పండి. నా పేరు మోహన. అరుణ్. మీరు ఎక్కడి నుంచి వస్తారు? కుప్పం, చిత్తూరు డిస్ట్రిక్ట్. చిత్తూరు డిస్ట్రిక్ట్. మీకు పెళ్ళి అయ్యి ఎన్ని సంవత్సరాలు అవుతాయి? 4th year రన్నింగ్. ఇప్పుడు మొదటి తరగా వచ్చి ఉంటారు. ఫస్ట్ టైం యూట్యూబ్ ఛానల్ చూసి ఫస్ట్ టైం వచ్చి ఉంటారు. మీకు ఆ అమ్మని ఇంకా చూసి ఉండారా చూడలేదా? ఇప్పుడు దా చూడకపోతారా? ఫస్ట్ టైం చూసిందే మీకు ఏమి మీరు కలిసి ఒకసారి ఫలితం ఉంటే మాకు మంచిది. నిశ్చయంగా ఫలితం 3 దడలు రావాలి కన్నా. 3 సంవత్సరాలు నువ్వు 3 రోజు ఇక్కడ ఉంటే నీకేం చెప్తా అంటే 3 నెలలు రావాలి నువ్వు. సరియా? 3 నెలలకు వస్తుంటే మీకు దాంతోనే నీకు వచ్చి బిడ్డ తల్లి అయిపోతుంటే నువ్వు బాగా మొక్కుకుని బిడ్డ పుట్టిన తోట నేను 5వ నెలనో 3వ నెలనే వచ్చి నేను నీకు ఏం చేయాలనో నేను చేసేసి నా బిడ్డని నీ మడిలో పెట్టి నేను తీసుకుంటానమ్మా అట్టని చెప్పి నువ్వు మొక్కుకో. నిశ్చయంగా నీకు
మంచిదే జరుగును నేను నువ్వు బాధపడవద్దు నేను నీకోసం నేను మొక్కుకుంటాను సరియా నమస్కారం బా నమస్తే మీరు పేరు చెప్పండి నా పేరు లక్ష్మి అని మేము మైసూర్ నుంచి వచ్చిండము యూట్యూబ్లో చూసి అందరికీ ఎన్నో జనాలకి బిడ్డలు ఎక్క ఉండే వాళ్ళకంతా వీళ్ళకి బిడ్డలు అయింది దానికే 1 year అయింది మాకు డాక్టర్ ఏమేమో చెప్తున్నారు దానికోసం వద్దు ఒకసారి ఇక్కడ గుడికి వచ్చి చూస్తాము అనేసి వచ్చిండము ఆ దేవుడి సాక్షిలో ఏమో మంచిది అవుతే మంచిది మాకు మంచిది అవును కానీ అవును నువ్వు వచ్చి 3 నెలలు రావాల నువ్వు 3 నెలలకు రా నీకు అంతలోగానే నువ్వు బిడ్డలు అయిపోతుంటే మీరు వచ్చి ఇంట్లోనే వచ్చి మొక్కు కోసం మొక్కుకునే వాళ్ళని కావాలంటే వచ్చి చేదిని చెప్పేసి మీకు పెసలపప్పు ప్రసాదం ఇస్తారు దానికి తీసుకుని వచ్చి వాళ్ళు ఇస్తారంట మీకు వచ్చి మంచినట్టుగా ఆరోగ్యంగా బిడ్డ పుట్టి మంచినట్టుగా ఆగిన పరిపాడు 3వ నెల లేదా 5వ నెల నువ్వు వచ్చి ఆ బిడ్డని తూకుని వచ్చి అమ్మ ధర పెట్టి అమ్మ ఆశీర్వాదం తీసుకుని నీ బిడ్డని తీసుకో నీ నుంచి ఏం చేయముంచినా నువ్వు చెయ్యి మాకంతా మంచిదవని అని మీరు యూట్యూబ్ లో వచ్చి అందరికీ చెప్తా ఉంటారు కదా మీకు దేవుడు బాగా పెట్టిన தேங்க்யூ கண்ணு வணக்கம் கண்ணு உங்கள் பேர் கண்ணு விஜய்ங்க ஐஸ்வர்யாங்கம்மா உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது 5 வருஷம் ஆகுதுங்க நீங்கள் கோவிலை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போடுற அந்த ரீல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்கம்மா பெங்களூர்லேருந்து வரோம் நாங்கள் உங்களுக்கு இந்த அம்மனை பார்த்த உடனே உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கா குழந்தை வர நிச்சயமாக கிடைக்கும் கண்டிப்பாக நல்லா வைப்ரேஷன் இருக்குங்க நிறைய பேருக்கு அம்மா வந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து குழந்தை வரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு குழந்தை கேட்குறவங்களுக்கு ட்வின்ஸ் பேபியாகவே கொடுக்குறாங்க உங்களுக்கும் சீக்கிரமே குழந்தை வரம் கிடைக்கணும்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேங்கன்னு நீங்களும் நம்பிக்கையோட கும்பப்படையல் பிரசாதம் பச்சை பயிர் பிரசாதம் 2மே சேர்ந்து சாப்பிடுங்க 3 அமாவாசைக்கு தொடர்ந்து வாங்க கண்ணு தொடர்ந்து வந்தீங்கன்னா நிச்சயமே நல்லது நடக்குங்க வணக்கம் கண்ணு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க நாங்கள் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரோம் சார் உங்கள் பேர் கண்ணு என் பேர் முருகேசன் சந்தியா உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது 1.5 வருஷம் ஆகுதுங்க 1.5 வருஷம் ஆகுது இந்த கோவில் பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க யூடியூப் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ 2வது தடவை வர்றீங்களா உங்களுக்கு நம்பிக்கை எப்படி வந்திருக்குது அம்மாவை பார்த்த உடனே இருக்கும் மேடம் நிச்சயமாக எல்லாருக்கும் குழந்தை வரம் கேட்குற எல்லாருக்கும் அம்மா கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கும் நிச்சயமாக கொடுப்பாங்க அந்த நம்பிக்கை இருக்குது நீங்கள் இன்னும் ஒரு அமாவாசைக்கு வாங்க 3 அமாவாசை வரணும் முதல் அமாவாசை கும்பப்படையில் சாப்பிட்டதுலேருந்து 1 வருஷம் கணக்கு கண்ணு அதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல செய்தி சீக்கிரமே வரும் உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை வரம் கிடைக்கணும்னு நானும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேன்